பேரளம் கால் விட்டு வரலாம். திருத்துறைப்பூண்டி செல்லுவழி சரிதானா? எத்தனை பேரு? இது யாரு? சாமி கும்பிட்டு உட்காருங்க. முன்னாடி முன்னாடி தள்ளி உட்காருங்க. முன்னாடி தள்ளி வாங்க. முன்னாடி தள்ளி உட்காருங்க. எல்லாம் தெரிந்தும் ஒன்றும் தெரியாதவன் போல் உள்ளத்தை வைத்திருக்கிறாயே மகனே, ஏன் உனக்கு இந்த குழப்பம்? ஒன்றும் புரியாம இருக்கா? நான் சொன்னா நீங்க எல்லாரும் வருத்தப்படுவீங்களா? வருத்தப்படுவீங்களாடா? நீங்க ரெண்டு கால் வருவாங்க, அவங்க கால். அவன் பேர் என்னமா? நக்கீரனா? ஸ்ரீதர். நக்கீரன் என்பது உலக தமிழை வந்த சிவனுக்கு உரைத்த மகாதேவ் பெயர். தமிழ் சங்கத்தின் தலைமை புலவன். ஓ, கீரனா? கொஞ்சம் கண்டுபிடி உட்காருங்க பாப்போம். உங்களை கொஞ்சம் ஆராய்ச்சி நான் பார்க்கட்டும். முனியாண்டி விலாஸ். என்னடா உங்க ஊருக்கு போற வழியில முனியாண்டி விலாஸ்ல ஒரு ஹோட்டல் வருது, இருக்கோ? கண்டுபிடி. ஏதாப்புல பூக்கடைகளா நிறைய வருதுடா. கர்மசாமிக்கு தம்பி, இந்த மகனுக்கு மனம் கொஞ்சம் பாதிக்கப்பட்டது. இவனுக்கு தன்னை அறியாமலே இதை செய்யவா வேண்டாமான்னு ஒண்ணுமே தோன்றாது. அப்படி மனதை கட்டி போட்டது மாதிரி வீட்டுக்குள்ள அடங்கி இருப்பான். அவன் இஷ்டத்துக்கு தான் போவான், நம்ம இஷ்டம் அவன் தலையில ஏறாது. அப்படிப்பட்ட பாதிப்பு இவருக்கு ஏற்பட்டது. இதை மாற்றி தெளிவு பண்ணி கொடுத்தா போதும்னா வரக்கூடிய பௌர்ணமி அன்னைக்கு கூட்டு வந்து வெற்றி அடைஞ்சிட்டாங்க. சந்தோஷம். அங்க இருந்து செய்யப்பட்ட தீவிரங்கள் தான் இந்த குழப்பத்துக்கு காரணம். பக்கத்துல வா. இந்தா அலாரே வாமகனே, செம்மையாக்கி தரேன். பக்கத்துல வா. யாரும் ஒண்ணும் செய்ய மாட்டாங்க. நான் பார்த்து தரேன், சரியாக்கி தரேன். நல்லா இருக்கும். கர்மசாமி, என் வீட்டுல தெய்வன வைமன கோளாறுலாம் இருக்கு, அதை தீர்த்து வைக்கிறோம்னு கேட்டு வந்தான் தாப்பனும் பிள்ளையும். மங்காத சர்வபீட்சம் கொடுப்பதாமே. அப்பா, உன் வீட்டு எல்லைக்குள்ள போய் பார்த்தேன். கர்மாரியம்மன் பாட்டெல்லாம் சத்தம் கேட்டு, அங்கே மாரியம்மன் போன்ற தெய்வங்கள் அந்த எல்லையில இருக்கு. அதெல்லாம் கடந்து போனா மூலையில ஒரு முனீஸ்வரன் இருப்பான். இதப்பா, உன் வீட்டுக்குள்ள ஒரு சிவனுடைய அடையாள சின்னத்தை வச்சு ஆனந்தமா கும்பிடுத. ஆனாலும் பஞ்சாட்சத்தால் அகப்பட்டது இருந்தாலும் இப்போ 1.25 ஆண்டுகளாக தீய சக்திகளால் வேதனை விட்டு இவனுடைய வாழ்க்கை பாதிக்கப்பட்டு 2 குண்டா போச்சு. காரணம் சொல்லலாம். இந்த வாழ்க்கை வேணுமா வேண்டாமா? புதிய வாழ்க்கையை அமைச்சு தர நீதிமன்றத்தில் ஒரு பக்கம் தீர்ப்பாம். வெற்றியாக்கி தர மகனே. கண்ண மூடு. வராது. அடுத்த சந்திப்புல சரியாக. கர்மசாமிக்கு வண்டி வாகனம் சம்பந்தமான தொழில் யாரும் வச்சிருக்கா? என்னப்பா வண்டி? கால் சொல்லலாம். பிக்கப் ஆகுதா? நமசிவாயம் என்ன சொல்வோமே. இன்னொரு கால் சொல்லலாம். வரலாம். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன்.
3 ஆண்டு காலமா வண்டி மெல்ல மெல்லத்தான் உருளுதே தவிர சரியான ஓட்டம் ஓடி உன்னை நிம்மதியா வைக்கல. இதனால இப்போதைக்கு கடன்களும் மனவேதனையும் நடக்குது. ஒரு பிள்ளை உன்னுடைய மனதுக்கு போன களியை காட்டிக்கிட்டு உன்னை வேதனைப்படுத்துண்டா. அந்த துன்பத்திலிருந்து நீக்கி தாரேன், கடனை தீர்த்து தாரேன். வேற என்னப்பா வேணும்? இந்தாடா செல்வத்தை அள்ளி தந்திருக்கேன், ஆனந்தமா இருந்துக்கா, ஜெயிச்சுக்கா மகனே. போன் எடுத்துக்கா, கீழே போட்டா. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு கர்மசாமி, நான் ஒரு வேலைக்கு ஏற்பாடு ஆக்கியிருக்கேன். அதுல இருந்து எனக்கு நல்ல செய்தி வரணும், அந்த தொழில் தகுந்தவாறு விஷயத்துக்கு எனக்கு விருத்தி வரணும்னு கேட்டது யாருப்பா? என்னவா தொழில்? கால் எடுத்து வரலாம். இன்னும் 2 தரம். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போறேன். எல்லைக்குள்ள விநாயகர் இருக்காரா? பிள்ளையார். அதே முறை இடப்புறத்தில் சென்றால் சாலை ஓரத்தில் அம்மனுடைய ஆலயம் இருக்கா? நீ வச்சிருக்கக்கூடிய உணவு ஸ்தாபனத்தில் இப்பொழுது வருமானங்கள் குறைந்து என்ன காரணத்துக்காகவோ மக்களுடைய வசியம் குறைஞ்சிடுது. இதுதான் நிலைமையின் முடிவு. இப்போதைக்கு கடன்பட்டு வேகப்பட்ட துன்பத்தினால் மீள முடியாத துயரம் உனக்கு. நீ பிரத்தியார நம்பி நிறைய பணங்கள்ல ஈடுபட்டு இப்ப கஷ்டப்பட்டு மாட்டிக்கிட்டு இருக்க. உண்மையா? கால் நிறுத்துவா. இதனால உன்னுடைய கணவர் மனம் திறந்து உன்னிடம் பேச முடியாத மனநிலைமையில் கொஞ்சம் வருத்தமடைந்து இருக்கிறார். ஆனா வெளியே சொல்ல முடியாத துயரத்தில் நீ மூடி மறைத்துக் கொண்டிருக்கிறாய். இதான் உண்மை. அதனால அவன் மனதையும் திறந்து தாரேன், உன் கடனை தீர்த்து தாரேன், உனக்கு வர வேண்டிய பணத்தை வர வச்சு தாரேன். வேற என்ன வேணும் மகளே? கால் நிறுத்துவா. சித்திரை மாதம் 7ஆம் தேதிக்கு பிறகு மகனுக்கு கவர்மெண்ட் ஸ்டாப் கிடைக்கும். முதல் மாத சம்பளத்தை கர்மசாமி கோயில் தாராளத்துக்கு கொடு, வெற்றியாக்கிட்டாரே, அசத்து போ. அதே கோயம்புத்தூர் எல்லை வருமானத்துக்கு ஏதேனும் வழி வேண்டும் என்று வேதனைப்படுகிற மகன் யார்? வருமானத்தை பத்தி வேறுபடுறது யாருப்பா? இப்ப என்னடா வருமானம்? உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். ஆமா, அங்க என்ன இருக்கு? ஆமா, யாரு வந்திருக்கா? கற்பராயன் சாமி வராரு. எங்க இருக்காரு? அதான் வந்து நிக்கிறாரு. ஆமா, உன் ரெஸ்டாரண்ட்லயும் பார்த்தேன், நான் தான் இருக்கேன். ஆனா எனக்கு நீ சாப்பாடு ஒழுங்கா எடுத்து வைக்கலையே. காலைல விட்டு வா. உன்கிட்ட வேலை பார்க்கிற 2 பேரை மாத்து, உன் வியாபாரம் நல்லா ஆகும். ஏன் எதுக்குன்னு கேட்டனா மாட்டிக்கிடுவேன், உன் பணம் பேடு போயிரும். காலைல விட்டு வா. இப்போ உன் வருமானத்தை பெருக்கி தாரேன், கடனை தீர்த்து தாரேன். வழிகாட்டு மாளிகைப்பாறை கர்மசாமி தொழில் என் பேரை போடு. இன்னொரு ரெஸ்டாரண்ட் பக்கத்தில் ஆரம்பி, ஓடிப்போ. வாழ்க, நல்லா மகனே, ஆனந்தமடைவாய். கர்மசாமிக்கு அதே கோயம்புத்தூர் எல்லை தன் பிள்ளையினுடைய வேதனைகளை பற்றி கேட்க வந்த மக்கள். கோயம்புத்தூரா எந்த ஊருமா? ஐயா எங்க இருக்கான்? நடக்க மாட்டான். கண்ணக்கூடாதான் வேதனை. கண்ணமுட பார்க்கட்டும். இடுப்பு, தொடை, முட்டு, கால் 3 பாதிக்கு இருக்கு. எழுப்பி விட்டா போதுமா? கால் எடுத்து வா. கர்மசாமிக்கு வராய். இந்த கனியை கொண்டு அவன் தலை பக்கத்துல வை. தன்னறியாத உணர்வுகள் ஏற்பட்டு உயிரூட்டத்தோடு எந்திப்பான். அதே பிள்ளையினுடைய வாழ்க்கையை பற்றி கேட்க வந்த செல்வ மகள். கால் எடுத்து வா.
அம்மா கேட்ட வரத்தை தானே, என்ன வர வேணும்? யாருக்கு? மகனுக்கு. கை காட்டு. கண்ணை முடிச்சா உன் கைகளே பார்க்கலாம். அந்த பொன் கருந்தோல் உறிஞ்சி வெள்ளைத்தோலாக இப்பொழுது காட்சியளித்துக் கொண்டிருக்கிறது. அது கேன்சரா இருக்குமோ என்ற ஒரு பயத்தில் அவன் மனம் வாடுகிறது. ஆனால் அது சோரியாசிஸா? அப்படின்னா சோரியாசிஸ்னா மேல வர வளரும். இப்ப வளரல, ஒரே இடத்துல இருக்கு. கேன்சரினுடைய ஆரம்ப காலம். ஆனா அந்த நோய் வராம தடுத்து காப்பாய்த்தார். கர்மசாமிக்கு வருக. இந்த கனியை ஒன்ன வீட்டுல கட்டி வை. இந்த கனி அவனை சாப்பிட சொல். அந்த தோல் நோய் வளராது. வெத்தியாக்கிட்டார ஓடு. மொத்தமா தர்மபுரி அண்ணாச்சு உங்களுக்கு இருங்க. கட்டுமலைக்கு போய் பார்த்தேன். உன்னுடைய வாழ்க்கையை பற்றி எந்த மனவேதனை மகளே? கொஞ்சம் பக்கத்துல வா. இந்த உடல்நிலையில் ரத்தத்தெல்லாம் டெஸ்ட் எடுத்து பார்த்தியா? என்ன வந்திருக்கு? சரி, வேற என்ன செய்யுது? கண்ண முடி பாப்போம். சாமி என்ன கண்ண முடி. கால விழுத்துவா. உடலுக்கும் கர்ப்பப்பைக்கும் இடைப்பட்ட இடத்தில் இருக்கக்கூடிய பகுதிகள் வலியும் வேதனையும் கொடுத்து, அதனால அதுல எது கட்டியா அல்லது வேற எதுவும் கோளாறுகளா அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சி உள்ளத்துல இருக்கு. அறுவை சிகிச்சை செய்ய வேண்டிய நிலைமை வரலாம் என்ற ஒரு தகவல், ஒரு சிறிய அறிக்கை எழுதப்படும். உண்மை இல்லையா? காரணம் தர்மபுரியா? அதனால அந்த நோய் வளராதுன்னு சொல்லி உத்தரவாயிடுது. சாதாரணமான நீடில் ஆபரேஷன்லயே சரியா போயிடும். அதனால இதை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இது தீரா நோய் அல்ல. கேன்சர் சம்பந்தமான நோய் இல்லைன்னு உத்தரவாயிடுது. கவலைப்படாம இருக்கலாம், தைரியமா காப்பாற்றாங்க. வேற என்ன வேணும் மகளே? வீட்டுக்காரருடைய தொழில மன வருத்தமும் கடன்களும் கொஞ்சம் குழப்பமும் இருக்கும். அதனால இப்ப நீ கொஞ்சம் திருப்தி குறைக்கும், தூக்கம் இல்லாத தன்மையும் இருக்கு. 1.25 மாதத்துல எல்லாமே சரியாயிடும். உங்க 2 பேருக்கும் பரஸ்பரமான அன்பும் பொருளாதாரமும் வளரும். பாத்தீங்க செல்வாக்கா இருக்கேன். ஐஏஎஸ் படிக்க வைக்கும் பிள்ளைய உங்களுக்கு ஊதி வேண்டாமா? ஓ, விவரமா இருக்கிறீங்களா? அதே தர்மபுரி எல்லை தான் பெற்ற பிள்ளையை பத்தி கேட்க வந்த செல்ல மக்கள். ஆனா ஐயா யாரடா கேட்கிறோம்? பையனா? கால் விட்டுவா, கால் விட்டுவா. யாரெல்லாம் வந்தீங்க? அதான பேத்தேன். நெஞ்சம் இருக்கு துணிவாக, நேரம் இருக்கு தெளிவாக. உன்னுடைய கட்டுமலைக்கு போனேன். உன் பிள்ளைல ஒரு பிள்ளை இன்னொருத்தர் மேல அன்பு வச்சு வெறும் குழப்பத்தை உருவாக்கிட்டு, எங்க இந்த பேவுல நம்ம குல பெருமையை கெடுத்து நம்மள தலைவிதி போலமா ஆக்கி அப்படி ஒரு பயம் உள்ளத்துல இருக்குடா. கால் வருவா. அந்த மரத்தை மாத்தி தெளிவுபடுத்தாரே. வரக்கூடிய புதன்கிழமை சாயங்காலம் என்னை வந்து பாரு, ஜெயிச்சுத்தாரு. அதே தர்மபுரி பகுதி. ஆமா 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 ஆமா. தன் வீடு வாசல் சொந்தமான மன வருத்தம் அடைந்தது யாருப்பா? கால்
ஒட்டு சுற்றி மாட்டி வந்தா மாட்டி பக்கதாமா யாரு என்ன வேணும்? ராஜேஷை சீட்டு தான் கன்ஃபார்ம் ஆனாலும் ஓவர் டாக்கிங் மேன். இவன் அதிகமா பேசுவான், புரியுதா? அதிகமா பேசுவான், ரொம்ப விவரம் தெரிஞ்ச மாதிரி அரட்டிக்கிறான். இப்போ அவனுக்கு சனி பகவானுடைய நேரம். இவனை யாரு பார்த்தாலும் திருப்தியான ஒரு சூழ்நிலையை கொடுக்காரு. 28 நாளில ஒரு காலேஜில் சீட்டை வாங்கிட்டாரு. சமூகமான பிரச்சனை தீர்த்தார். வேற என்னடா வேணும்? இந்தா ஐஸ்வர்யமா முடிக்கிறேன், பணிக்க வச்சு தாரேன். ஆனா இவரை கவனமா வச்சுக்கணுங்கிறது மட்டும் மறந்துடாரு. வெற்றி ஆகிட்டார். கருதாமிக்கு அதே தர்மபுரி எல்லை உடல்நிலை சொந்தமாக கேட்டது யாரு? என்னப்பா செய்து உடல்நிலையில என்ன செய்வேன்? சாப்பிடா தண்ணி அடிப்பியா? இதோட 2 வருஷம் ஆயிடுச்சு. அதுக்கு முன்னாடி அடிச்சுதான் என்ன குழப்பம் நடந்துச்சா? உன்னுடைய கட்டுமலைக்கு போய் பார்த்தேன். உன் முன்னோர்கள சாமியாண்டவங்க இருக்காங்க. இப்ப உங்க குடும்பத்துல இந்த சாமி வர்றதே இல்லை, சரியா? இப்ப 2 வருஷ காலமா உனக்கு உடல்நிலைகள் மட்டும் இல்ல, பண உதவியும் சரி கிடையாது, வீட்டுக்குள்ள ஒற்றுமையும் கிடையாது. இந்த கோளாறு தான் நடக்கும். செய்வன கோளாறு தான் யாரும் வைக்கிற மகனே. உனக்கு கிரகங்கள் தெரியுது, அதுதான் அந்த பிரச்சனை. அதனால இந்த வரி இனிமேல் வராம காப்பாற்றி வெற்றியாய்த்து தான் போதுங்களா? கால் வராவா காப்பாய்த்தார. இனி வேதனை இல்லை. கர்மதாமி அதே தர்மபுரி எல்லை பொம்பளை பத்தி காட்ட வந்தது யாரு? ஆமா கல்லுவா அப்படியா? யாருமா வந்திய? ஆமாங்க திவ்யாரு பக்கத்துல. நீங்க என்ன கேட்கிறீங்களோ அதை பொருள் சொல்லியாச்சு. ஒரே கேள்வி கேட்டுங்க, என்ன வேணும்? வேற யாருக்கு? கர்மதாமிக்கு அரோரா. ஏப்பா சரியா உட்கார முடியாதாப்பா? உடம்பு கனமா இருக்கா? அதான் காரணம். வேற இருக்கா? பண்ண முடியா? உன் பொண்ணுக்கு கணக்கியல் சம்பந்தமான அறிவும் நுண்ணறிவும் படிப்பும் நல்லா இருக்கு. படிச்சு வெற்றி அடைச்சிருவான். அவளை பத்தி கவலைப்பட வேண்டாம். ஆனா அவன் வாழ்க்கையை தானா அமைச்சுக்கணுங்கிற ஒரு மனநிலைகள் தோணும். அதுல இருந்து காப்பாத்தி வெளியுறவு தாரேன் அப்படி இல்லைன்னு நீங்க ஏற்றுக்கிட வேண்டிய நேரமோ காலம் இருக்கும். அதனால பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை பத்தி கவலைப்படாம அவங்கள உற்சாகமா வாழ வச்சுட்டானே. உன் உடம்புல இருக்கக்கூடியதுல நான் எல்லாம் கரெக்டா பாக்குறேன். கண்டுபிடிச்சா தீவானுக்கள் கொஞ்சம் குறைவு. பிளட் சம்பந்தமான டெஸ்ட் உலகெல்லாம் வந்திருக்குமே. ஆமா ஹீமோகுளோபின் பவரை கூட்டிக்கணுமோ சரியாய். தைரியமா செய்வன போடாது இல்லை, வீணா கற்பனை பண்ணாது. இந்தாப்பா பணம் வாங்கித்தானே, தொழில நல்லா நடந்துட்டாரேன். 5 லட்சம் போயிட்டா. அப்படியா கேட்டு பாக்குறேன். தர்மபுரி எல்லை இடம் சம்பந்தமான வழக்கு யாருக்குப்பா? கக்காட்டா எனக்கா கோட்டை எனக்காக்கா ஏக்கா போட்ட நீ கோட்டல அவங்க எடுத்து வச்சுட்டாங்களா? காரணம் இந்த நீதிமன்றத்தை வழக்க போய் பார்த்தேன்.
உன் பக்கத்துல நியாயம் இருக்கு. அவங்க தான் தேவையில்லாம ஒரு பிரச்சனை உருவாக்கி வச்சிருக்காங்க. அது 2 பேரும் பிளான் போட்டு உன்னை ஏமாத்துறான்னு ஒரு முடிவு வந்திருக்கு. அதை நான் சரி பண்ணி உனக்கு ஜெயிச்சு தந்தா போதும்டா. இந்தா ஜெயிக்கிறேன். அந்த இடத்த நான் வாங்கி தரேன். அதுக்கிடையில உனக்கு எந்த ஆபத்திலாமனு காப்பாத்தி தரேன். வார புதன்கிழமை திருப்பூர் திருப்பூர் இடத்தொகுதான வழக்கில் மாட்டிக்கொண்டு தவிப்பவன் யார்? தலைவன் தலைவி கொண்டாடி கொடுத்து வந்திருக்காங்க. உங்களுக்கு இடத்தொகுதான பிரச்சனை இருக்கா? கொண்டாடி கொடுத்த 2 பேர் வந்திருக்காங்க. நீங்க கொண்டாடி கொடுத்த 2 பேர் வந்திருக்கீங்களா? என்னமாச்சு? மாம மச்சான் இருந்தா மலையேறி பிழைக்கலாம். இங்க மாம மச்சான் இருந்து கோட்டேறி பிழைக்கிறாங்க. கோட்டை ஏறி பிழைக்கும் புரியுதா? மலையேறி பிழைச்ச காலமும் இப்ப நீதிமன்றம் ஏறி பிழைக்கட்டா. நாங்க யாருமா இவங்க? உனக்கு சொந்தமாமா மொத்தமா? உன் கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். என்னடா இந்த நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய வழக்கை மீட்டி உங்களுக்கு வெற்றியாக்கி தரேன். குடும்பத்துக்குள்ள தெய்வங்களை கோளாறுகளை வச்சு உங்களெல்லாம் மடக்கி ஆள சோழி முடிக்கிற முடிவு வச்சிருக்காங்க. அதெல்லாம் மாத்தி தரேன். நீதிமன்றத்து வழக்கு எப்படிதான் எங்களுக்கு சாத்தியமாகும்? அவங்க பக்கத்துல பிணம் ரொம்ப இருக்க, பணத்தாரையும் அவங்களுக்கு பிற இருக்கு, ஆட்புறமும் இருக்க, எப்படி எங்களுக்கு ஜெயிக்க முடியும்னு உனக்கு ஒரு சந்தேகம் இருக்கா இல்லையா? அவங்களை உங்க பக்கத்துல வர வைக்கிறேன். உங்களுக்கு நான் வெற்றியை தாரேன். உட்கார வைக்கிறேன்டா. நீ வெற்றி உண்டு. ஜெயிச்சுக்கா, ஆனந்தமா இருக்கு. அதே திருப்பூர் எல்லை கொண்டாட்டி உடல்நிலையை பத்தி கேட்டு வந்தவன் யாரப்ப? அவளுடைய உடல்நிலையை போய் பார்த்தேன். தொண்டைக்கிலே வலிக்கு 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 வலிக்குன்னு ஒரு வார்த்தையும், வயிறு சம்பந்தமான பிணியும் அவன் உள்ளத்துக்குள்ள இருக்கு. அது உண்மையிலேயே நோயா அல்லது மனதளவுக்கு பாதிக்கப்பட்டதா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் அவன் மனசுல. மாந்திரிகத்தால் ஏதோ நடந்திருக்குன்னு சொல்லி அவ கற்பனை பண்ணி வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கா. இது உண்மையா இருக்காதுன்னு நீ ஒரு பக்கம் சிந்திக்க. இருந்தாலும் அவ படுற வேதனையில இருக்கு ஒரு முடிவு கெடுத்துடணுமே அப்படி நினைச்சு என்னையே பார்க்க மாந்திரிகத்தால் நடந்த சம்பவம் உண்மைதான். அதை வெற்றியாக்கி காப்பாத்தி தந்துருந்தேன். அவளை எழுப்பி நடக்க வச்சிருந்தேன். கவலைப்படாத. வார புதன்கிழமை போட்டா கூட்டு வா. என்னை பாரு. கர்மசாமிக்கு அதே திருப்பூர் எல்லை வீடு இடம் தகுந்தமா மனவேதனை இணைந்தவர் நான் சொல்லலாம். உங்க கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். 34 வருடங்களுக்கு முன்னால நீங்க இருந்த இடம் வேற, இப்ப இருக்கிற இடம் வேற. உண்மையா? நீங்க இருந்த இடத்துல ஒரு காலத்துல கர்மசாமி உங்களுக்கு வணங்கும் தெய்வமா இருந்துச்சான். ஆனா இப்போ அந்த தெய்வத்தை மறந்து வேற தெய்வத்தை நீங்க வணங்கிட்டு இருப்பதாக ஒரு குழப்பமான செய்தி வந்துகிட்டு இருக்கு. வாஸ்தவமா? கால் நிமிஷம். ஆனந்தம் விளையாடும் வீடு. நீ இருக்கிற வீடு உனக்கு நினைக்குமா நினைக்காதாங்கிற ஒரு சந்தேகமும் குழப்பமும் உள்ளத்துல இருக்கு. அதை வெற்றியாக்கி உனக்கு ஜெயிக்க வச்சுட்டதா போதுமா? வேற என்ன வேணும்? வா பக்கத்துல வா. வழியில உருவாக்கி வளர்த்து தாரேன். வீடையும் தோற்காம உனக்கு காப்பாற்றாரேன். கர்மசாமிக்கு கிருஷ்ணகிரி
கோட்டையிலே ஒரு ஆலமரம் அது கூடு கட்டும் ஒரு பாடம். வீட்டு தலைவருடைய உழைப்பும் ஆரோக்கியமும் சரியில்லைன்னு வேதப்பட்டது யாரு? காரணம் வெள்ளை புறாவின் கூட்டினிலே வந்து விழுந்ததம்மா ஒரு கள்ளப்புறா. பிள்ளை பத்தி என்ன பிரச்சனை போறங்க? உன் புரித உடல்நிலையை காப்பாற்றி தந்துடுறேன். இப்ப அவனுடைய வருமானத்துல தடை இருக்கு, அதை சரியாக்கி தாரேன். ஒரு பிள்ளைகளுடைய மனநிலைகள் சரியில்லாம தேவையெல்லாம் உன் குடும்பத்துல முண்டிக்கிட்டு மோதிக்கிட்டு வரும். இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. இதுக்கு நம்ம சொன்னா அவன் கேட்க மாட்டான், அவன் சொன்னா நம்ம கேட்க மாட்டோம். இதுதான் நடக்குது. உண்மையா இல்லையே? காதல் போ. உங்களுடைய சொந்த ஊர் எது? பூர்வீக ஊரு அது எந்த மாவட்டம்? கடலூர். இதயம் கனிந்து அங்காளம்மன் உனக்கு குலதெய்வம். ஆமா, பக்கத்துல வா. பெண் தெய்வத்துல கருப்புசாமி உனக்கு காவல் தெய்வம். பெண் தெய்வத்துல அங்காளம்மன், ஆண் தெய்வத்துல கருப்புசாமி. கூப்பிட்டுக்காங்க, நல்லதுதான். கருப்புசாமிக்கு ஆகுது இருக்கா? பாப்பா அடுத்த உத்தரவுல அதை பத்தி கேட்போம். பணம் எவ்வளவு வந்திருக்க இருக்கா? சரி, அசத்துவோம். வார புதன்கிழமை வா, என்னன்னு காட்டுவோம். சரியா? விட விழுந்துறாங்க. வா. கர்மதாமிக்கு கர்மதாமிக்கு 1 2 3 4 5 6 65% உனக்கு ஓட்டு கிடைக்கும். புதன்கிழமை வா, உனக்கு அடிச்சு விட்டுருவோம். சரியா? அதே கிருஷ்ணகிரி எல்லை. ஆமா ஆமா, தான் பெற்ற பிள்ளையினுடைய வேதனையை தீர்க்கணும் ஐயா கருப்பசாமி. அங்க கூப்பிடணுமோ? வரலாம், வா அக்கா, செல்லக்கா. அம்மா சரியா? அம்மா என்னக்கா பிள்ளைக்கு பிரச்சனை? வேற என்ன பேரு? இன்னொருத்தர கால் விட்டுவா ஐயா. கொஞ்சம் விஷயத்த உன் பிள்ளையினுடைய வயிற்ற போய் பார்த்தேன். வயிற்றுக்குள்ள தேவையில்லாம மருந்து கிடக்குற மாதிரி தெரியுது. புரியுதா? இப்போ கல்யாணம் முடித்த பின்பு கூட மன அமைதி இல்லாம பிரிவு வந்துருங்கிற பிரச்சனையில நடந்துட்டு. இதுக்கு காரணம் என்ன? உங்க ஆத்தா இருந்தா நான் உன் கூட இருக்க மாட்டேன். நீ ஏன் கூட வரணும்னா வா, இல்லையா நான் என் வீட்டுக்கு போறேன், நீயா நான் பார்த்துருவ அப்படின்னு பாட்டு. இதுதான் உண்மை. இருந்தாலும் பொம்பளைக்கு கொஞ்சம் வாயடக்கம் வேணும். அவளும் பொம்பளைதான், நீயும் பொம்பளைதான். இருந்தாலும் சொல்றேன், கதைக்கு சொல்றேன். கால் வா, மடக்கி கொண்டு வந்துருவோமா? போ. வேணுமா வேண்டாமா? வேணும். வா, வா. கர்மசாமிக்கு பக்கத்துல வா. வார
வர புதன்கிழமை என்னை வந்து பாரு. கண்ண மூடு பாப்போம். இப்போ இந்தா, ஒரு வீடு தகுந்தமான பேச்சுவார்த்தை வரும். அதை முடிச்சு அவளை கொடுத்து சேர்க்கிறேன். ஓடி போ. கர்மசாமிக்கு இந்தா, எடுத்து வச்சேன். வீட்டோடு போடு. மாலை மரியாதை உன் மகன் வாழுவான். போ.